அப்படியே சூழ்நிலை கழுத்தை தெரியவில்லை இருக்கும்போதா மன்னவாருடைய அறிவு எங்களுடைய காட்சிக் கொள்கிறோம் தயவு செய்து நீங்கள் ஆறுதலாக அத்தனை அந்த அத்தனை அருளை நீங்கள் ஒவ்வொருவரும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அத்தனை பொருட்களை கொண்டு வந்த அடியார்கள் இந்த ஆலயத்தின் உள்ளே அத்தனை ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அந்த வெள்ளாண்ட பொங்கல் வேள்வி தீ மிதிப்பு விழா இந்த ஆண்டும் இந்த அலங்கார உற்சவத்தை தொடர்ந்து 16வது நாள் உற்சவமாக இங்கே சிறப்பாக இந்த தீ மிதிப்பு வைபவம் இனிதாக நடைபெற்றுக் கொள்ளுகிறது. இன்றைய நாள் உபயத்தை வன்னியன் சீனியன் குடும்பத்தார்களோடு இங்கே சிறப்பாக அடியார்களுக்கு எல்லாம் அன்னதானம் வழங்கியதோடு இன்று நண்பர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது. தீ மிதிப்பவர்கள் தீ மிதிப்பை காத்துக் கொண்டவர்கள் எல்லாம் வழிபாட்டிலே இணைந்து கொண்டு சற்று நேரம் அமைதியானவை நமக்கெல்லாம் கண்டு கொள்ளுகிறது. அத்தகைய வழிபாட்டிலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆலயத்தினுடைய நிர்வாகத்தர்கள் உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றார்கள். நேற்று கருக்களை நிறைவேற்றுகின்ற அன்பர்கள் ஆலயத்தினுடைய தெற்கு புறமாக அமைந்திருக்கின்ற அந்த அலுவலக அந்த தெய்வத்திற்கு
கொள்ளுகிறது இந்த நேரத்தில் அல்லாத வெற்றிக் கொள்கிறோம் ஆலயத்திலிருந்து அத்தனை வழிபாடுகளை நிகழ்த்திக் கொள்கிறார்கள். ஆகவே அந்த அத்தனை வழிபாடுகள் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். எல்லா மக்களும் உயிர்த்துள்ள வேண்டுகளை என்று அங்கே நிறைவாக பூஜனித்தார். நீக்கு பூஜனித்தார். அவர் நிறைவாக பூஜனித்தார் அல்லவா? போக்கு மட்டுமல்ல, உலகிலே இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு கருத்தாக அந்த நீச்சுக்காயை அக்கறை பள்ளத்திலிருந்து அங்கே வந்து அடியார்களுடைய அந்த தீவினைகளை தீர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரும் வழிபாடு, சக்திபூர்வமான வழிபாடு. அக்கறை பள்ளத்திற்கு அடியார்களிலே இணையாக அறிவுறுத்திக் கொள்ள மக்களை அழைத்து ஒரு கலைகளை அந்த அதிகாரிகளுடைய அருள் பாடல்களுக்கு சற்று நேரம் நாங்கள் விளைவித்து நிற்போமாக. கல்லாப்படையும் கசதாப்படையும் கசித்துறையின் எல்லாப்படையும் உன்னை 14ஆம் திருவிழா சீனியன் சிவமிக்கம் குடும்பத்தார்கள், தெய்வகுலம் சிவபாக்கியம் குடும்பத்தார்கள், மலைவாழ் பகீரத் குடும்பத்தார்கள் இழந்த 15ஆம் நாள் திருவிழா, நேற்றைய திருவிழா, கொடிவந்த திருவிழா, அண்ணம்மா குடும்பத்தார்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு 16ஆவது நாள் திருவிழா. இது பழமையிலும் புதுமையிலும் உழைத்துக் கொள்கின்ற வகையில் நடைபெறுகின்ற திருவிழா. கண்ணியன் சீனியன் குடும்பத்தார்களோடு சீனியன் அருளானந்தம், சீனியன் ஜெயக்குமார், சீனியன் ஜெயக்குமார், சிவலிங்கம் நேசநகர் குடும்பத்தார்கள் பக்தியோடு கொள்ளுகிறார்கள். அன்பர்களின் ஆலயத்தில் ஒளி அங்கே அர்ச்சனைகள் நடைபெற்றுக் கொள்ளுகிறது. அர்ச்சனை செய்கின்ற அன்பர்கள் கொண்ட பேராக இங்கே வருகிறது. அர்ச்சனையில் எங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை முருகப் பெருமான் அன்னமாராகிய மூர்த்திகளோடு காட்டு காவலனாக காண்பரிய வேரொழியாக பெருவிழா நடைபெற்றதல்லவா? அன்று தொட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு அதைப்போல 2ஆம் திருவிழாவை சிவம் குடும்பத்தார்கள் நிகழ்ச்சி அவர்களோடு சுமார் 7 குடும்பத்தார்கள் நிகழ்ச்சியார்கள். 3ஆம் திருவிழாவை வசந்த விக்னேஸ்வரி குடும்பத்தார்கள் இங்கே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். 4ஆம் திருவிழா தந்தையார் சிவலிங்கம் கருணாகரன், சிவலிங்கம் சுகந்தன், சிவலிங்கம் மகீரன், சிவலிங்கம் அயத்தன், அம்பலம் மனோகரன் ஆகியோர் அங்கே ஒன்றிணைந்து செல்கிறார்கள். அதைப்போல 5ஆம் திருவிழாவே வேலன் சிங்கராஜா கவிதாஸ், பொன்னம்பலம், சங்கரேஸ்வரன், முத்தையா, முகுந்தராஜ் குடும்பத்தார்கள் நிகழ்ச்சியார்கள். 6ஆம் திருவிழா வசந்தகுமார் சிவமலர் குடும்பம், பொன்னன் சிவகுமார் குடும்பம், பொன்னன் சிவரேசன் குடும்பம், பொன்னன் சிவலிங்கம் குடும்பம், பொன்னன் சிவராஜா குடும்பம், பொன்னன் ஸ்ரீகந்த குடும்பத்தோடு பால நீலாயுதம் முத்துலிங்கம்
சிவசக்தி குடும்பத்தார்கள் இணைந்து நடந்த ஏழாம் திருவிழாவை விக்னேஸ்வரர் அருகா குடும்பத்தார்கள் சபையோடு இணைந்து கொண்டு அத்தையா சுகாதரன், அத்தையா கையேந்திரன், செல்வம் ஈஸ்வரன் ஆகியோர் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டார்கள். 9வது நாள் சூரியன் ஜெயராஜா, கிருஷ்ணன் தேவராஜா, தேவராஜன் விமலாதேவி, சூரியன் விமல்ராஜா அம்பலம் அவராக குடும்பத்தார்கள் நிகழ்த்தினார்கள். 10ஆம் திருவிழா கணவனை பாரதிய குடும்பத்தார்கள் சிறப்பாக நடத்தி 11ஆம் திருவிழாவில் நன்னியன் திங்கராஜா கிருஷ்ணன் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொள்கிறது. அத்தனை இடங்களுக்கும் இங்கே தாரகலாத்தை செய்து விடுவோம் வந்து உதயமாக குடும்பத்தார்கள் கடந்த ஆண்டுகளை போல